ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முருங்கைக்கீரை ஆம்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கொத்து முருங்கைக்கீரை எடுத்துடுங்க. 2 வெங்காயம் இது ரொம்ப சின்னது வேண்டாம், மீடியமாக எடுத்துடுங்க. 2 பச்சை மிளகா, 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. நல்லா எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ணிக்கிடுங்க. கீரை உருவி வச்சுடுங்க ஒவ்வொன்றா. அப்புறமா 2 பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிடுவோம். 2 பச்சை மிளகா, அப்புறம் 5 முட்டை. முருங்கைக்கீரையில் உள்ள நன்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும். 5 முட்டையும் அடித்து ஊற்றிடுங்க அந்த கீரை கூடல. அதனால் டெய்லி முருங்கைக்கீரை நம்ம சாப்பிடதா இருந்தால் கண்டிப்பாக அந்த முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அவ்வளோ போட்டுடுங்க. ஏன்னா கீரைக்கும் ரொம்ப உப்புலாம் எடுக்காது. அதனால் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து எல்லாருமே சாப்பிடலாம். அதை சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா உங்களுக்கு தெரியும். வாங்க ஆம்லேட் போடுவோம். ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு 1.5 கரண்டி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ ஊற்றிடுங்க. ஒரு 1.5 கரண்டி ஊற்றிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மேலட்டால் நல்ல மிளகு பொடி போட்டுடுங்க. மிளகுத்தூள் போட்டுடுங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுடுங்க. லைட்டாக அதுக்கு மேலே 2 சொட்டு எண்ணெய் ஊற்றினா போதும். அதை கொஞ்சம் திருப்பி போட்டோன்னா கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா வேவட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.